கடகராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான முழுமையான ஆவணி மாத பலனை தானுங்க ஆதாரபூர்வமாக வேதகால முறையில் துல்லியமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆவணி மாதம் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அதிகாலை சுவாதி நட்சத்திரம் சொல்லக்கூடிய ஸ்ரீ கருடன் அவதரிச்ச நட்சத்திரம் முதல் பாதம் துலா ராசியில் தான் இந்த மாதம் பிறக்கப்பட போகுது. அப்படி பிறக்கப்படக்கூடிய ஆவணி மாதத்தில் ஏற்படக்கூடிய கோட்சார கிரக அமைப்புகள் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு எந்த மாதிரியான மாற்றத்தை தரப்போகுது? கடக ராசியாதிபதினு சொல்லக்கூடிய சந்திரன் கடகராசிக்கு 4வது பாவகன்னு சொல்லக்கூடிய சுபஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறது நல்ல விஷயம் தானுங்க. ஆனாலும் விரயஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய புதன் உங்களுடைய ராசியில் 5 நாள் இருக்க போகிறார். ஆவணி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஆவணி மாதம் 5ஆம் தேதி வரை தயவு செய்து முக்கியமான முடிவுகள் எதுவும் எடுத்துட வேண்டாம். ஒரு சொத்து வாங்கியிருப்பீங்க, அது ஒரு பிரச்சனைகளாகவே இருந்துக்கிட்டு இருக்கும். இது வேண்டவே வேண்டாம் விற்றுவிடலாம்னு நினச்சிங்கன்னா இந்த 5 நாளில் டக்குன்னு விற்றுப்பிடுவீங்க. ஏண்டா விற்றோம் எதுக்குடா விற்றோன்ட்டு கவலைப்படுற அளவுக்கு ஆகிடும். தயவு செய்து ஒரு முக்கியமான முடிவுகள் எடுக்கணும்னா இந்த கடகராசியில் பிறந்தவங்களுக்கு ஆவணி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஆவணி மாதம் 5ஆம் தேதி வரை சாதகமான ஒரு நாட்கள் இல்லை. முடிஞ்ச அளவுக்கு ஒரு சுபகாரியங்கள் செய்யணும், இல்லை முக்கியமான ஒரு வேலைகள் முடிவுகள் எடுக்கணும்னா கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது. அதே மாதிரி இந்த 5 நாளில் ஏதாவது ஒரு மனம் உருவாக்கலாம், யாருக்காவது காசு பணம் கொடுக்கலாம் அப்படின்றதும் கொஞ்சம் தவிர்த்துக்கிடுங்க. ஏன்னா விரயஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் உங்கள் ராசியில் பகை பெற்று இருக்கிறது நல்லது கிடையாது. 5 தேதிக்கு மேற்கொண்டு ஆவணி மாதம் 5 தேதிக்கு மேற்கொண்டு இந்த விரயஸ்தானாதிபதி உங்கள் ராசிக்கு 2வது பாவகத்துக்கு போயிடுவார். ஆனால் 2வது பாவகத்தில் அந்த தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் முழுமையாக ஆட்சி நிலையில் வரக்கூடிய ஒரே மாதம் இந்த ஆவணி மாதம் தானுங்க. பொதுவாக 365 நாளில் 31 நாள் மட்டும்தானுங்க தனஸ்தானாதிபதி தனஸ்தானத்தில் ஆட்சி நிலையில் வரக்கூடிய நாட்கள். இந்த 12 மாதத்தில் ஒரு மாதம் இந்த ஆவணி மாதம். உண்மையிலே இந்த ஆவணி மாதம் எந்த வருஷத்தில் எல்லா வருஷத்துலேயும் வரக்கூடிய ஆவணி மாதத்தில் இந்த கடகராசியில் பிறந்தவங்களுக்கு ஒரு மாற்றத்தை இந்த பிரபஞ்சம் கொடுத்துட்டு போயிடும். ஆனால் இந்த வருடத்தில் வரக்கூடிய ஆவணி மாதத்தில் 5 நாள் சரியில்லை. பாக்கி இருக்கக்கூடிய 25 நாள் 26 நாள் நல்லா இருக்குது, அதில் மாற்று கருத்து கிடையாது. அப்போது 5ஆம் தேதியிலிருந்து 22 தேதி வரை உங்களுடைய ராசிக்கு 2வது பாவகத்தில் புதன் இருப்பார். அப்போ சூரியன் 31 தேதி வரை இருக்க போகிறாரு. அப்போ நமக்கு அந்த சேர்க்கை நல்ல விதமாக இருக்குது. புதனாதித்ய யோகம்னு சொல்லுவாங்க. இது வாங்கின பணத்தை திருப்பி கட்டுறதுக்கு உண்டான நேரம். ஐயா கொடுத்த பணம் வாங்க முடியலைங்க, பரவாயில்ல. ஏன்னா கடகராசியில் பிறந்தவங்க கொடுத்து பழக்கப்பட்டிருப்பீங்களே தவிர வாங்கி பழக்கப்பட்டிருக்க மாட்டீங்க. உங்கள் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆதங்கம் என்னன்னா வாங்கின பணத்தை கட்ட முடியலையே, இந்த ஆதங்கம் தான். அப்போது இப்போ கூட உங்களுடைய எதிர்பார்ப்பு என்னன்னா நான் கொடுத்த பணம் வரும் வராத போகும், அது அப்பாற்பட்ட விஷயம். ஆனால் வாங்கின பணத்தை கட்டிவிடணுன்ற எண்ணத்தில் கடகராசியில் பிறந்தவங்க அதிக பேர் இருப்பீங்க. அப்போது வாங்கின பணத்தை திருப்பி கட்டுறதுக்கு உண்டான ஒரு பாதையை இந்த பிரபஞ்சம் உருவாக்கி தரப்போகுதுங்க. ஆவணி மாதம் 5ஆம் தேதியிலிருந்து ஆவணி மாதம் 22 தேதி வரை இந்த டேட்டுக்குள்ளார நிச்சயம் உங்களுக்கு நல்லது நடக்கும், அதில் மாற்று கருத்து இல்லை. இன்னும் ஒரு சில கடகராசியில் பிறந்தவங்களுக்கு மன அழுத்தம், தீராத மன அழுத்தம் இருக்குதுங்க. குடும்பத்துக்குள்ளார ஒரு நிம்மதி சந்தோஷம் இல்லாமல் இருந்துக்கிட்டு இருக்கிறேனுங்க. ஏண்டா இந்த வாழ்க்கை, எதுக்குடா இந்த வாழ்க்கைன்ற அளவுக்கு நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேனுங்க. இருக்கலாமா இருக்க வேணாமன்ற மனநிலையில் நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேனுங்கன்னா இந்த நேர காலங்கள் நிச்சயமாக ஒரு சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கு உண்டான ஒரு நேர காலங்களாக இருக்கும், மாற்று கருத்து இல்லை. ஏன்னா சுபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் சுபஸ்தானத்துக்கு வரார் 17ஆம் தேதி, ஆவணி மாதம் 17ஆம் தேதி. அற்புதமான நேரங்க இந்த நேரம். அப்போ சுபஸ்தானத்துக்கு வரக்கூடிய சுபஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார். தொழில் நிமித்தமாக நல்லது நடக்க போகுது. ஆவணி 5 வரைக்கும் தான், 1லேருந்து 5 வரைக்கும் தான் உங்களுக்கு கொஞ்சம் சங்கடமாக இருக்கும். 5 தேதியிலிருந்து ஒவ்வொரு நாள்லேயும் ஒவ்வொரு விதமான மாற்றம். 5 தேதியிலிருந்து 17ஆம் தேதி வரை ஒரு மாற்றம். அந்த 17 தேதிக்கு மேற்கொண்டு தொழில் நிமித்தமாக நல்லா இருக்கும். இருக்கிற வேலையில் இம்ப்ரூவ்மெண்ட் அடைகிறதுக்கு, சில பேருக்கு பர்மனண்ட்டான வேலை வாய்ப்பு உருவாகிறதுக்கு, ஐயா வேலையே இல்லாமல் இருந்துக்கிட்டு இருக்கிறேனுங்கன்னா வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கும். மொத்தத்தில் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு 17 தேதிக்கு மேற்கொண்டு வேலை வாய்ப்புக்கு ஒரு சந்தர்ப்பத்தை இந்த பிரபஞ்சம் உருவாக்கி தரப்போகுது. இங்கே வாய்ப்பு கொடுத்தா தானேங்க நம்மளால் வாழ முடியுமா வாழ முடியாதான்னு நம்ம சொல்ல முடியும் இல்லையா?
நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிப்படுத்தணும்னா ஒரு சந்தர்ப்பம் வேணும். அந்த சந்தர்ப்பம் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு கரெக்டாக 17ஆம் தேதி வரப்போகுது. எழுதி வச்சுக்கோங்க. நீங்கள் வெளியூரில் இருந்தாலும் சரி, வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, உள்ளூரில் உள்நாட்டில் இருந்தாலும் சரி, கரெக்டாக 17ஆம் தேதி ஆவணி மாதம் 17ஆம் தேதி ஏற்படக்கூடிய கிரக அமைப்பு உங்களுடைய வாழ்வாதாரம்னா தொழிலில் மாற்றங்கள் மாறுதல் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பாக இருக்கும். மாற்று கருத்து இல்லை. அதே மாதிரி கடகராசிக்கு 2வது பாவகத்தில் வித்தைகாரகன்னா படிப்புக்காரகன் சொல்லுவாங்க புதனை. அப்போது படிப்பு ஸ்தானாதிபதி சூரியன், படிப்பு காரகன் புதன் 2 பேரும் சேர்றாங்க. அரசாங்க உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறேனுங்க, இந்த நேரம் நல்ல விதமாக இருக்கும். படித்த படிப்புக்கும் செய்கிற வேலைக்கும் சம்மதம் இல்லாமல் இருந்துக்கிட்டு இருக்கிறேனுங்க, படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகம் அமையும். இப்போது படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகம் அல்லது படிப்பறிவு கம்மியாக இருக்குதுங்க, பகுத்தறிவு அதிகமாக இருக்குதுங்க, ஏன் உழைப்புக்கு தகுந்த உயர்வு, இந்த 2 விஷயமும் இந்த ஆவணி மாதத்தில் நடக்கும். இதெல்லாம் 5 தேதிக்கு மேலேயே நீங்கள் பார்க்கலாம். 17 தேதிக்கு மேற்கொண்டு பார்த்திங்கன்னா தொழில் நிமித்தமாக இன்னும் பிரமாதமாக இருக்கும். அதில் மாற்று கருத்து இல்லை. அதே மாதிரி இந்த கடகராசியில் பிறந்தவங்களுக்கு 3வது பாவகத்துக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய அந்த புதன் 3வது பாவகத்தில் ஆட்சி உச்சமும் பெற போகிறார் 22ஆம் தேதி. அண்ணன் தம்பிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு, போகாத இடத்துக்கு போனன்ற பேர், செய்யாத தப்புக்கு செஞ்சன்ற பேர், வாங்காத பணத்துக்கு வட்டி கட்டிகிட்டு இருக்கிறது, இந்த மாதிரியான சங்கடங்கள் எல்லாமே சரியாகிறதுக்கான நாட்களை இந்த பிரபஞ்சம் ஆவணி மாதம் 22 தேதியில் தரப்போகுதுங்க. ஆவணி மாதம் 22 தேதியிலிருந்து ஆவணி மாதம் 31 தேதிக்குள்ளார வாங்காத பணத்துக்கு வட்டி, செய்யாத தப்புக்கு தண்டனை, போகாத இடத்துக்கு போனன்ற பேர், அண்ணன் தம்பிகள் உள்ள கருத்து வேறுபாடு, இந்த சங்கடங்கள் எல்லாம் சரியாகிறதுக்கான நாட்கள் அதுதானுங்க. அதே மாதிரி இன்னும் சில பேர் இருக்கிறீங்க, புத்திரஸ்தானத்தில் இருக்கிற சங்கடங்கள் சரியாகுமா சார், குழந்தை பாக்கியத்துக்காக போகாத கோவில் குளம் இல்லை, பண்ணாத பரிகாரம் இல்லை, நல்லது நடக்கலை சாமி. புத்திரஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் செவ்வாய் 12வது பாவகம் ஐன சுகஸ்தானத்தில் இருக்கார். ஆனால் கரெக்டாக 17 தேதிக்கு மேற்கொண்டு அவர் புனர்பூச நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய குரு பகவானுடைய நட்சத்திரத்துக்கு வரார். அதாவது புத்திரஸ்தானாதிபதி புத்திரக்காரகன் சொல்லக்கூடிய குரு நட்சத்திரத்துக்கு வராரு. அப்போ குரு பகவான் புத்திரஸ்தானத்தை பார்க்கிறார். 17 தேதியிலிருந்து 31 தேதிக்குள்ளார குழந்தை பாக்கியத்துக்காக முயற்சி செய்துக்கிட்டு இருக்கிற தம்பதிகளுக்கு புத்திர செல்வம் உருவாக்கி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இதுதானுங்க. இதில் மாற்று கருத்து இல்லை, அனுபவித்து சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த கடகராசியில் பிறந்தவங்க பூர்வீகத்தில் இருந்து நான் சாதிச்சிட்டேனுங்க, உருப்பட்டுட்டேனுங்க, நல்லா இருக்கிறேனுங்கன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி தானுங்க. பூர்வீகத்தை விட்டு வெளியே போனவங்க சிறப்பாக இருக்கிறாங்க, நிறைவாக இருக்கிறாங்க, நிம்மதியாக இருக்கிறாங்க, சாதிச்சு உட்காந்து இருக்கிறாங்க. அப்போ கடகராசியில் பிறந்தவங்க பூர்வீகத்தை விட்டுட்டு வெளியே போகணும்னா இந்த ஆவணி மாதம் மிக சிறந்த மாதம். உண்மைக்கே சொல்கிறேனுங்க. இந்த 2026வது வருடம் ஆவணி மாதத்துக்கு பலன் நான் சொல்லிகிட்டு இருக்கிறேனுங்க. என் வார்த்தையில் நம்பிக்கை வச்சு பூர்வீகத்தை விட்டுட்டு ஒரு 10 அடி தள்ளி நில்லுங்க. 2027வது வருடம் ஆவணி மாதம் நான் பலன் சொல்லும் போது நீங்கள் சொல்லுங்கள், ஐயா நீங்கள் சொன்ன மாதிரி பூர்வீகத்திலேருந்து வெளியே வந்தனுங்க, நல்லா இருக்கேன் அல்லது நல்லா இல்லை, அன்னைக்கு சொல்லுங்கள். ஏட்டு சுரக்க கூட்டுக்கு உதவாதுன்னு சொல்லுவாங்க. அப்போது நான் சொன்ன விஷயம் நடந்தது நடக்கலைன்னு நீங்கள் அனுபவித்து சொல்லுங்கள். பூர்வீகம் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு ஒரு பெரிய அனுகூலம் கொடுத்ததா வாய்ப்புகள் சரித்திரம் இல்லை. அப்படி இருந்து நான் சாதிச்சேனுங்க அப்படின்னா அதாவது அந்த தாத்தன் பேரில் இருக்கிறது தகப்பன் பேரில் வந்ததோ அல்லது தகப்பன் பேரில் இருந்தது தன் பேரில் வந்ததோ, இந்த மாதிரி சொத்து ஏதாவது மாற்றங்கள் செய்திருந்தால் வேணும்னா அந்த இடத்துல பூர்வீகத்தில் இருந்து சாதிச்சிருந்துருக்கலாம். 100ல் 10 பேர் நீங்கள் சாதிச்சிருந்திருக்கீங்க அப்படின்னா 100ல் 90% பார்த்திங்கன்னா திறமை இருந்தும் வெளிப்படுத்துறதுக்கான சந்தர்ப்பம் இல்லாமல் இருக்கலாம் பூர்வீகத்தில் இருந்தால். அதே மாதிரி பூர்வீகத்துக்கு வெளியே வரத்துக்கான வாய்ப்பு, புத்திரபாக்கியத்தில் இருக்கிற சங்கடங்கள் சரியாகிறதுக்கான ஒரு வாய்ப்பு, இது 2மே ஆவணி மாதத்தில் இந்த கடகராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பிரபஞ்சம் தரப்போகுது. 6வது பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் குரு நம்ம ராசியில் தானே இருக்கிறார். பொதுவாக ருணரோக சத்துருஸ்தானாதிபதி அப்படின்னா 2 விஷயம். ஒன்று உடலில் நோய் நொடி, 2வது நம்மளுடைய திறமையை வெளிப்படுத்துறது. இப்போது நம்ம ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் 6வது பாவகத்து அதிபதி உச்ச நிலையில் இருக்கிறார். யாருடைய சாரம் வாங்கியிருக்கிறார் அப்படின்னா சனி பகவானுடைய சனி பகவான் நம்ம ராசிக்கு 9வது பாவகத்தில் வக்கர கதியில் இருக்கிறார்.
நம்ம ராசிக்கு 11வது பாவகன் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை பார்க்கிறார். இதுக்கு முன்னுக்கு நம்ம ராசியில் இருந்த குரு பாதகத்தை கொடுத்துருந்தாலும் ஆவணி மாதத்தில் சாதகமான பலன் கொடுக்க போகுதுங்க, மாற்று கருத்து இல்லை. இதனால் உடல் உபாதைகள் சரியாகும். உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் என்ன தொந்தரவுனே தெரியலைங்க, ஏதாவது ஒரு ப்ராப்ளம் கொடுத்துக்கிட்டு இருக்குதுங்க. மாதமானால் நான் கரண்ட் பில்லு கட்டுறனோ இல்லையோ, மளிகை சாமான் வாங்குறனோ இல்லையோ, மாத்திரை செலவு செய்துக்கிட்டு இருக்கிறேனுங்கன்னு சொல்லக்கூடிய கடகராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆவணி மாதத்தில் ஏற்படக்கூடிய கோட்சார கிரக அமைப்புகள் மருத்துவ செலவுகள் குறைக்கும், அதற்கு வாய்ப்புகள் உண்டு. 7வது பாவகத்துக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய 7க்குடைய கிரகம் யார்? திருமண ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம். திருமண ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்கள் ராசிக்கு 9வது பாவகத்தில் வக்ரம் பெற்று திருமணக்காரகன் சொல்லக்கூடிய கிரகத்தை பார்க்கிறார். அப்போது கடகராசியில் பிறந்தவங்களுக்கு வரக்கூடிய ஆவணி மாதத்தில் திருமண ரீதியாக இருக்கக்கூடிய சங்கடங்கள் சரியாகும். 35 வயசு ஆகுதுங்க, திருமணம் ஆகாமல் இருந்துக்கிட்டு இருக்கிறேன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன்னுடைய சகோதரியாக இருக்கட்டும், 40 வயசு ஆகி போச்சுங்க, கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு தெரியலேன்னு சொல்லக்கூடிய என்னுடைய சகோதரனாக இருக்கட்டும், இந்த தருணங்களில் திருமணத்தில் இருக்கிற தடைகள் முழுமையாக சரியாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆதாரம் என்னையா? திருமண ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் திருமண காரகன் சொல்லக்கூடிய சுக்கிரனை பார்ப்பதால் திருமண காரகனும் திருமண ஸ்தானாதிபதியும் பார்வை பரிவர்த்தனை செய்துக்கிறதுனால 1ஆம் தேதியிலிருந்து 17 தேதிக்குள்ளார திருமணத்தில் இருக்கிற தடைகள் நீங்க போகுது. நிறைய பேர் பரிசம் போடுறதுக்கு வாய்ப்புகள் உருவாக போகுது. நிச்சயதார்த்தம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. மறுமணத்துக்கு சில பேர் திருமணமாகி விவாகரத்தாயிடுச்சு, மறுமணத்துக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறேனுங்க. 1 தேதியிலிருந்து 17 தேதிக்குள்ளார மறுமணத்தில் இருக்கிற சங்கடங்கள் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். இதில் மாற்று கருத்து இல்லை. ஆக வரக்கூடிய ஆவணி மாதத்தில் கடகராசியில் பிறந்தவங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் அனைத்தும் நீங்கிறதுக்கான ஒரு பாதை உருவாக்கி தரப்போகுது இந்த பிரபஞ்சம், மாற்று கருத்து இல்லை. அனுபவித்து சொல்லுங்கள். ஆராய்ச்சி நான் பலன் சொல்லியிருக்கிறேனுங்க, அனுபவித்து சொல்லுங்கள். இந்த மாதம் எப்படி இருந்தது, சாதகமாக இருந்தது அல்லது பாதகமாக இருந்ததான்ட்டு நீங்கள் பார்த்து சொல்லுங்கள். இந்த நேரங்களில் உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கிற பலன்கள் எப்படி என்னன்றது முழுமையாக பார்த்துக்கிடணும்னா உங்களுடைய ஜாதகத்தை அனுப்பி வைங்க. முழுமையாக உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கிற பலனை ஆய்வு செய்து பார்த்து சொல்கிறேனுங்க. இந்த பதிவு கடகராசியில் பிறந்தவங்களுக்கு 100% பயனுள்ள பதிவாக இருக்கும்ன்ட்டு நான் மனசார நம்புகிறேனுங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் கடகராசியில் பிறந்த சொந்தங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.